ஹாய் காய்ஸ், ஒரு அடி இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழியை நோண்டிக்கிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீடியமான ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெடியை அது உள்ளே வச்சு மண்ணெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வெடிக்க போகிறோம். அது வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெடிய எடுத்துட்டோமா, வெடிய எடுத்த பிறகு அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா கரெக்டாக வந்து பார்த்தோன்னா நேராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக வச்ச பிறகு இது நம்ம மண்ணில் வச்சு எப்படி வெடிக்க போகுதுன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த பைப் எடுத்துங்க. சாரி, நீங்கள் எடுத்துக்க தேவையில்ல, நானே எடுத்துக்கிறேன். அந்த பைப் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அதுக்கு மேலே வச்சுட்டு கரெக்டாக அந்த ஒரு அடி இருக்கிற அந்த குழியில் வந்து கரெக்டாக வந்து உள்ளே இறக்கிடணும். உள்ளே இறக்குன பிறகு மண்ணை வந்து டைட்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து உள்ளே போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த பழுப்பு எடுக்கும்போது ஹோலெல்லாம் கரெக்டாக வந்து வெளியில் வரும். இதை ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா எப்படி வெடிக்குதுன்னு அப்படி தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் மண்ணை கொஞ்சம் டைட்டாகவே நான் வச்சுக்கிறேன். கொஞ்சம் பாறை எடுத்து கொஞ்சம் குத்திக்கிறேன். ஓகேங்களா. குத்துனா தான் அந்த மண் கொஞ்சம் டைட்டாகும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஹோல் வந்து கரெக்டாக என்னால் எடுக்க முடியும். அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு அப்புறம் மேலே தூக்குறேன். மேலே தூக்கின பிறகு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நமக்கு வந்து ஒரு ஹோல் வந்துடும். அதுக்கப்புறம் இதில் எப்படி வெடிக்க வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் பெட்ரோல் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபயர் உள்ளே போகிற மாதிரி பார்த்தோன்னா இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த வெடிக்கிற எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த சுற்றி இருக்கிற மண் ரொம்ப ஈரமாகவே இருக்குது. இது கொஞ்சம் நல்லா காயணும். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டுடியோவில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன்.